சரி, கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 1 அதிகாரம் 10வது வசனம். போதும். எல்லாரும் சொல்லுங்க. இல்லை, எல்லாரும் எடுங்க. இன்னும் எடுக்கலை, சிலர் இன்னும் எடுக்கலை. 2 நாளாகம்னா எங்கே இருக்குன்னு தெரியல. தூங்குனா எப்படி வரும்? பாடும்போது பாடினா தானே எங்கே பக்கம்லாம் சொல்லக்கூடாது. பக்கத்தில் பார்க்காம நீங்களாக எடுக்க போகலாம். 2 நாளாகம் 1 அதிகாரம் 10வது வசனம். சாலமோன் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரை நோக்கி என்ன சொல்லுகிறார்? நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்துமாய் வரத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரும். சாலமோன் கேட்குறார் ஆண்டவர்கிட்ட, ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரும். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, உம்முடைய ஆவியின் ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக. சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு பேசி எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாலமோன் ஒரு 2 காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஞானத்தை தாரும், அறிவை தாரும். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அவர் அறிவு கேட்டதை தெரியாது. சாலமோன்னாலே என்னதான் நினச்சிடும்? ஞானந்தான் கேட்டார். கர்த்தர் ஞானத்தை கேட்டார், கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு. ஞானினாலே நமக்கு யார் தான் ஞாபகம் வருது? சாலமோன். அவர் பாட்டு எழுதினார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். சாலமோன் ஞானி, அவரை போல ஒரு ஞானி பிறந்ததும் இல்லை, பிறக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், அப்படிப்பட்டதான ஒரு ஞானி. ஆகவே சாலமோன்னாலே ஞானம், ஞானம்னாலே சாலமோன். இப்படி தான் மனசில் ஆகி போச்சு. வர்ற பிரசங்கர்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் அவர் ஞானத்தை மட்டும் கேட்கல, எதையும் கேட்டார்? அறிவை கேட்டார். அந்த அறிவுக்கு ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? அறிவுக்கு ஆங்கிலத்திலே நாலேஜ், ஞானத்துக்கு ஆங்கிலத்திலே விஸ்டம், கிரேக்க பாஷையில் சோஃபியா. இந்த ஞானத்துக்கு அறிவுக்கு என்ன? ஞானம் கற்றுக்கொள்வது, அறிந்து கொள்வது, அதை சரியாக அறிந்ததை சரியாக பயன்படுத்துவதற்கு பெயர் ஞானம். அறிந்து கொள்வது அறிவு, அந்த அறிவை பயன்படுத்துவதற்கு ஞானம். உங்களுக்கு புரிகிற மாதிரி பாஷையில் சொல்கிறேன். சமைக்கிறீங்க, சாம்பார் வைக்கிறீங்க. சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவை? பருப்பு, தக்காளி, காய்கறி, அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், அது இது, வெங்காயம், கத்திரிக்காய், எல்லாம் தேவைன்னு தெரியுதுல்ல. இதெல்லாம் இருந்தால் சாம்பார் ஆயிருமா? சாம்பார் ஆகாது. சாம்பாருக்கு தேவையான பொருட்கள். இந்த சாம்பாரை, இந்த வெங்காயத்தை எப்போ போடணும், இந்த பருப்பை எப்போ இது பண்ணணும், எப்படி இது பண்ணணும், அப்படி மசாலா எப்போ போடணும், அந்த மசாலா எப்படி போடணும், இந்த மசாலா எப்போ போடணும், எல்லாத்தையும் இதுக்கு தான் என்ன தேவை? இப்போ 2 சகோதரிகளை செலக்ட் பண்ணி 2 பேர்கிட்டையும் சாம்பாருக்குரியதான பொருட்களை வாங்கி கொடுத்து, ஒரே பொருள், இவங்களுக்கு 100 கிராம் பருப்புனா அவங்களுக்கு 100 கிராம், 2 பேருக்கும் தேவையான எல்லா சாம்பாருக்குரிய பொருளை போகிற 2 பேர் கையிலையும் கொடுத்து 2 பேரையும் செய்ய சொன்னால் 2 பேரும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் சாம்பார் செய்வாங்க? ஏன்? அங்கே தான் இருக்குது. அறிவு இருக்குது, ஞானம். இங்கிட்டு வரேன், வண்டி ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க அல்லது பைக்கு ஓட்டுறீங்க. அது ஒரு இதுக்கு பேர் ஆக்சிலேட்ரு, ஒரு இதுக்கு பேர் பிரேக்கு, ஸ்டேரிங்கு, என்னமோ பேர் இருக்குல்லையே, ஒன்று இருக்குல்ல. ஒன்றுக்கு இதுக்கு பேர் ஸ்டேரிங்னு தெரியும், இதுக்கு பேர் கேர்னு தெரியும், இதுக்கு பேர் கிளச்சுன்னு தெரியும், இதுக்கு பேர் ஆக்சிலேட்டர்னு தெரியும், இதுக்கு பேர் பிரேக்குன்னு தெரியும். எல்லாம் தெரியுது. இந்த தெரிஞ்சதுக்கு பேர் அறிவு. ஆனால் அதை அப்பப்போ எந்த நேரத்தில் எதை அப்ளை பண்ணணுமோ அதுக்கு பேர் ஞானம். புரிஞ்சுதா? அப்போ சாலமோன் அதனால தான் கேட்குறாரு, எனக்கு எதை தாங்க? ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க.
இந்த அறிவிலே 2 வகை அறிவு இருக்கு. ஒன்று உலக அறிவு, இன்னொன்று தேவ அறிவு, தெய்வீக அறிவு. இந்த உலக அறிவு 2 விதத்தில் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று படித்து அறிகிறோம், இன்னொன்று பட்டு அறிகிறோம். ஒன்று படிப்பு அறிவு இருக்கணும், பட்டு அறிவு. பட்டுனா என்னது? ப்ராக்டிகஸ், அனுபவத்தில் கற்றுக்கொள்வது. ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க, படிக்க தெரியாது, ஆனால் அனுபவத்தில் யாராக இருப்பாங்க? அறிவாளியாக இருப்பாங்க. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. ஸோ அனுபவ அறிவு, படித்த அறிவு. ஸோ அறிவு, உலக அறிவை வளர்த்து கொள்ளுவதற்கு 2 விதம் இருக்குது. ஒன்று அனுபவத்தில் அறிவாளியாக இருப்பாங்க. சில விவசாயிகளுக்கு ஒன்றும் தெரியாது, எந்த உரத்தை எப்படி போடணும், எப்படி செய்யணும், எப்படி. அனுபவ அறிவு. இதே போல தான் படித்த அறிவு இருக்குது. படித்த அறிவு அப்படி 2 விதத்தில் அறிவு இருக்குது. ஆனால் நம்மளை பார்த்து ஒருத்தர் எடுத்த உடனே கேட்குறேன், உனக்கு அறிவு இருக்கா? உங்களுக்கு அப்படி கேட்டுட்டா என்ன வரும்? இல்லை, கோவப்படவே மாட்டேன் மாஸ்டர். ஏன் நமக்கு கோவம் வருது? ஏன் கோவம் வருது? நம்மகிட்ட அறிவு இருக்கா இல்லையா என்று அந்த பையன் என்ன செஞ்சிருக்கான்? சந்தேகப்பட்டு இந்த கேள்வி கேட்குறான். அவனுக்கு அறிவு மேலே சந்தேகம். அப்போ 2வது என்ன செய்யறான்? அறிவு இருக்கான்ற கேள்வி நமக்கே கோவம் வருது. எதுக்கு தெரியுமா? நம்மகிட்ட அறிவு இல்லாத இந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான் போல தெரியுது. நம்மகிட்ட அறிவு இல்லாததை கண்டுபிடிச்சிட்டானோன்னு கோவம் வருது. அப்படி தானே? சில கிண்டலுக்கு திருப்பி கேட்பாங்க, ஆமாம் ஆமாம் எனக்கு அறிவு இல்லை, கொஞ்சம் கொடுத்துருப்போம். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த அறிவு இருக்கான்னு கேட்குறதுக்கு நம்மக்கிட்ட அறிவு இருக்குது என்பதை சர்டிஃபிகேட்டாக காட்ட முடியும். எனக்கு அறிவு இருக்குது எனக்கு. இந்த அறிவு உடனே வராது, வளரத்தான் வளரும். படிக்கத்தான் அறிவு கிடைக்கும், படிக்கத்தான் அறிவு கிடைக்கும். அதனால தான் சினிமாக்காரர் பாட்டு எழுதுகிறாரு, ஆளும் வளரணும். என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி சினிமாவே பார்க்காம புதுசாக அப்படியே வந்தது மாதிரி சொல்லி, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா. பற்றியெல்லாம். அப்போ ஒரு ஆள் வளர வளர நமக்கு என்ன வளரணும்? அப்போ தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு அப்படித்தான், ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேருக்கு ஆள் வளர்ந்துருக்கு. +2 படிக்கன்னா புள்ளக்குட்டிக்காரி மாதிரி இத்த தண்டியில் இருக்குது, பையன் இத்த தண்டியில் இருக்கான். ஆனால் ஆள் வளர்ந்துருக்கான், அவனுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க, அறிவு இல்லை. ஆளும் வளர, அறிவு. ஆனால் பைபிளில் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஒரு மரம் வச்சிருக்காரு. அந்த மரத்துக்கே பேர் என்ன தெரியுமா? அறிவு. அறிவு அறிவு மரம். வாசிங்க. நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்திலே உண்டாக்கினார். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். அப்போ தேவன் படைத்த மரங்களிலே ஒரு மரம் நன்மை தீமை அறிகிற மரம். இப்போ நம்ம இப்படி ஒரு மரத்தை பார்த்ததே இருக்கா? இருக்கா? இல்லை. ஆனால் ஆண்டவர் படைச்ச மரத்தில் ஒரு மரத்துக்கு பேர், அந்த பழத்தை சாப்பிட்டா என்ன வரும்? நன்மை தீமை அறியலாம். நீங்களும் கடையில் போய் பழம் வாங்கியிருக்கீங்க, ஒரு நாளாவது நன்மை தீமை அறிகிற பழம் இருந்தால் கொடுங்க. அப்படி ஒரு மரமே கிடையாது, அப்புறம் எப்படி பழம் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் படைத்த மரங்களிலே விருட்சத்திலேயே நன்மை தீமை அறிகிற பழம், மரம், பழம். நல்லா கவனிக்க வேண்டிய சத்தியம். அந்த பழத்தை சாப்பிட்டா அவனுக்கு என்ன வந்துடும்? நன்மை தீமை அறிகிற வந்துடும். நன்மை, இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது, இது கெட்டது, இது நன்மை, இது தீமை என்று புரிந்து கொள்ளுகிற அறிவு வந்துடும். அப்போ அந்த பழத்தை தான் இயேசு என்ன செய்ய சொன்னார்? சாப்பிடாதீங்கன்னாரு.
அப்படின்னா அப்போ எவ்வளோ கெட்டனை முடிச்சோம், நம்ம நல்லது கெட்ட தெரியக்கூடாதுனே இருந்திருக்காரே அப்படின்னு தான் தோணும். நோ, அதனுடைய அர்த்தம் நீ நல்லது கெட்டதை தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்கள் கையில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டதுன்ற அறியத தெரியாது, அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டாலும் யார் பார்த்துக்கிறா? அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. ஏய் தீ அதில் போய் தொட்டுறாத, ஏய் தண்ணி கிடக்கு மிதிச்சிடாத, ஏய் அது தொட்டு, ஏன்னா அவங்களே நல்லது கெட்டதை பார்த்துக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மூக்கு வடியுது, இது துடைக்க வேண்டியதில்லை, யாரை துடைச்சி விட்ருவாங்க சொல்லுங்க? அவங்க அம்மா அப்பாவே துடைச்சி விட்ருவாங்க. சரி பசிக்குது, அவங்களே சாப்பாடை ஊட்டி விட்டுருவாங்க. இப்படித்தான் நமக்கு இயேசு நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். எப்போ வரைக்கும்? நல்லது கெட்டது அறிகிற பழத்தை சாப்பிடாத வரைக்கும். அவராக பார்த்து நல்லதாக செஞ்சுக்கிட்டே தான் இருந்தார். கரெக்டாக என்னென்ன தேவையோ அத்தனையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தார். எப்போ அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ நீனே நல்லது கெட்டதை பார்த்துக்கப்பா, நீனே பார்த்துக்க. அப்போ இதுதான் ஆதாம் ஏவாள் செஞ்ச தப்பு. அந்த பழத்தை சாப்பிட்டதுனால நல்லது கெட்டதை நீனே பார்த்துக்க, நன்மை தீமையை நீனே பார்த்துக்கன்னு பொறுப்பை கழுவிட்டு போயிட்டார். இப்போ நம்ம தான் ரோட்டை பார்த்து இருக்கோம். ஐயோ இது நம்ம தான் பார்த்து சாப்பிட வேண்டியிருக்கு. இதில் சுகர் இருக்கா, இதில் கொலஸ்ட்ரால் இருக்கா, இதை சாப்பிட்டா பிபி வருமா, நம்மளே பார்த்து அவர் இருக்க வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. இப்போ தெரியுதுங்களா? இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டதுனாலே ஆதாம் ஏவாளுக்கு மனுக்குலத்துக்கு வந்த கேடு. இப்போ நல்லது கெட்டதை பூரா நம்மளே பார்த்து வாழ வேண்டிய சூழ்நிலை. ஆகவே இந்த அறிவு மனுஷனுக்கு வந்துருச்சு. நல்லது கெட்டதை அறிந்து வாழுகிற அறிவை இந்த பழத்தை புசித்தது மூலம் மனிதனுக்கு வந்துருச்சு. இனி நீங்கள் நம்மளாத்தான் நல்லது கெட்டதை பார்த்து வாழ்ந்துக்கணும். இப்போ இந்த அறிவிலேயே 2 அறிவு இருக்குது. ஒன்று உலக அறிவு, சொல்லுங்க, தேவன் அறிவு அல்லது தெய்வீக அறிவு, கடவுளை பற்றிய அறிவு. இப்போ நாம் கவனிக்க வேண்டிய சத்தியம், இந்த அறிவு ஒரு மனுஷனுக்கு பெருகுகிறது. படிக்க 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 புஸ்தகங்களை படிக்க படிக்க அறிவு என்ன செய்யுது? பெருகும். இப்போ கடைசி காலத்தில் ரொம்ப பெருகிருச்சு. தானியல் புஸ்தகம் வேகம் எடுங்க, நிறைய வசனம் சொல்லுவேன். இன்னித்தான் வசனம். தூங்கக்கூடாது, தூங்குனா எந்திரிச்சு விரட்டி விட்டுரும். ஐயோ, தானியல் 12:4 கடைசி வரி, கடைசி வரி. அநேகர் இங்கு மங்கு போய் கண்டதை படிப்பாங்க. எங்கே போய்கிட்டு இருக்கு உங்கள் பிள்ளை? கம்ப்யூட்டர் படிக்க போகுது. எங்கே போய்கிட்டு இருக்கு? ஏஐ படிக்க போகுது. என்ன படிச்சுக்கிட்டு இருக்கு? அது படிக்க. இங்கு மங்கு படிப்புக்காக மக்கள் தங்கள் பிள்ளைகளை அங்கே என்ன செய்கிறாங்க? அனுப்புகிறாங்க. எங்கே போய்ட்டு இருக்கு? லைப்ரரிக்கு போகிறேன், அதை படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறேன், அந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன். மக்கள் படிப்புக்காக, அறிவு வளர்ச்சிக்காக, அறிவுக்காக இங்கு மங்கு ஓடுவார்கள், ஓடி ஆராய்வார்கள். அறிவு என்ன செய்யும்? பெருகிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, உலகத்தில் அறிவு என்ன செஞ்சு போச்சு? பெருகி போச்சு. 2 வயசு பையன் கம்ப்யூட்டர் போடுறாங்க, 3 வயசு பிள்ளை சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணுது. 3 வயசு 2 வயசு பிள்ளை, 2 வயசு தான் இருக்குது, 1.5 வயசு 2 வயசு. அதுக்கிட்ட செல்லை கொடுத்துட்டா போகுது, கரெக்டாக எடுத்து ஆன் பண்ணிட்டு அப்பாட்ட பேசு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுது. அவன் செல்லை எடுத்துக்கிட்டு என்ன செய்யுது? எப்படி ஆன் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசணும். வரும்போது அப்பாவை இதை வாங்கிட்டு வர சொல்லிடு அப்படின்னு அது பேசுது. நடக்கக்கூட முடியல, டட்டக்கா டட்டக்கா நடக்குது. ஆனால் அது எடுத்து செல்ஃபோன் எடுத்து அவங்க அப்பாவுக்கு என்ன செய்யுது? பேசுது. என்ன பெருகி போச்சு? அறிவு பெருகிச்சு. எந்த இதை எங்கே படிக்கணும், என்சைக்ளோபீடியா எடு, அதை எடு, இதை எடு அப்படின்னு பக்கா பிள்ளைகள் பயங்கர அறிவாளிகள். 5 வயசு 6 வயசுலேயே எவ்வளவு அறிவு பெருகி போயிருக்கிறது. நம்ம தான் கும்பிட்டே இருக்கோம். மக்கள், உலக மக்கள் ரொம்ப அறிவாக இருக்கிறார்கள். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க.
சீக்கிரம், ரொம்ப ஸ்லோ. நம்ம 2வது 1 கொரிந்தியர் 8:1 கீழே கீழே அதே தான் தம்பி. எதுக்கு மாத்திர இவங்க வேற நம்மளை அறிவு 2:8 வைக்கிறான். 8:1 வைக்கிறான். இப்போ இல்லை, கீழே கறி அறிவு கடைசி வரிய பாருங்க. அறிவு எதை உண்டாக்கும்? அறிவு பெருகுன்னு சொன்னேன். அறிவு கூட கூட அறிவு பெருக அவங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு மாப்பு இருந்தாலே பிடிக்க முடியாது. என்ன மாப்பு வந்துடுது? இரு மாப்புனா என்னது? ப்ரௌடு, ஆங்கிலத்தில் பெருமை. படித்தவங்ககிட்ட என்ன இருக்கும்? பெருமை. படிக்காதவங்கள மட்டமாக நினைக்கிறது. உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, கூமுட்டை கழுத பொண்டாட்டிய. ஏன்னா அது கொஞ்சம் படிக்காது. இந்த அம்மா படிச்சிருந்துச்சுன்னா அவர் புருஷனை கூமுட்டைன்றது. முட்டாள். படித்தவங்க படிக்காதவங்கள மதிக்கிறதே கிடையாது. அல்ல இல்லையா சொல்லுங்க. பிள்ளைகள் படிச்சுட்டாங்கன்றதுக்காக பெத்த தாயை என்ன செய்யறது கிடையாது, தகப்பனை மதிக்கிறது கிடையாது. அவன் நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளையாவது படிக்கட்டும்னு தான் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களும் என்ன மாதிரி படிக்காமல் கடடா கூலி வேலைக்கு வா, வயல் வேலைக்கு வா, காட்டு வேலைக்கு வான்னு இழுத்துட்டு போயிருந்தா உன் பாடு தெரியும். நீ இன்னைக்கு படிச்சுட்டான்றதுக்காக பெற்றோர் என்ன செய்யறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. அறிவு எதை உண்டாக்கும்? என்ன இருமாப்பு வந்துடுது? ஏசுநாற்றை இதைத்தான் செஞ்சாங்க. இந்த நியாய சாஸ்திரிகள் கொஞ்சம் படித்தவனுங்க. என்னென்னா நியாயம் சொல்கிறவங்க, நம்ம ஊர் படினா ஜட்ஜுகளுக்கு பூரா சட்டங்களை படிச்சிருப்பாங்க. நம்ம ஊர் ஜட்ஜுகள் நியாய தீர்ப்பு சொல்லணும், நியாயமான தீர்ப்பு சொல்லணுமே. அப்போ சட்டத்தை தெரிந்தால் இந்த சட்டத்தின்படி நீ செஞ்சு தப்பாக இருக்கிறபடியால் உனக்கு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சட்டம் படிச்சிருப்பாங்க. அப்போ படிச்சிருக்கிற போல் அந்த காலத்தில் இஸ்ரேல் நாட்டில் நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா இதையும் படிச்சிருப்பாங்க. அந்த படித்தவங்க, அந்த தீர்ப்பு சொல்கிறவங்களுக்கு பேர் நியாயசாஸ்திரிகள். அவங்ககிட்ட வந்து இயேசுநாதரை பற்றி சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, லூக்கா 11 52 வசனத்தில். சீக்கிரம் எடுங்க, லூக்கா 11:52. வேகமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் நிறைய வசனம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கடன்னு லூக்கா 11:52. நியாயசாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ரொம்ப படிச்சுட்டேன்னு அறிவு இருக்கிறதுனால நீங்கள் அறிவு ஆகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் பரலோகத்துக்குள்ள போய்க்கிற மாட்டிய, பரலோகத்துக்கு போகிறவர்களையும் போக விடாமல் தடை பண்ணுகிறவர்களாக இருக்க. இந்த ரொம்ப படித்தவன் தானும் ஏசுநாதரை கும்பிட மாட்டான். அது என்ன நம்ம சாமியா, அது வெள்ளக்கார சாமி, அது அவங்க சாமி, இது ரொம்ப படிச்சுட்டாங்க. அதனால இவனும் இயேசுவை கும்பிட மாட்டான். வீட்டில் கும்பிட்றவங்களையும் போகாத, அதெல்லாம் என்னத்துக்கு நமக்கு? இவன் ஏன்னா என்ன செஞ்சிட்டாங்களாம், படிச்சுட்டாங்களாம், ரொம்ப படிச்சுட்டாங்க. நல்லா பாருங்க, இந்த அறிவாகிய திறவுகள் ரொம்ப படிச்சுட்டேன்ற ஒரு திமிரில் அவர்கள் அறிவை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் அறிவை பயன்படுத்திக்கிட்டு தானும் கும்பிடுறதில்லை, தானும் அறிந்து கொள்வதில்லை, ஆண்டவரை பின்பற்றுறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான். உலக அறிவு ஆபத்து, உலக அறிவு ஆபத்து. உலக அறிவு பெருத்தவன், வாசிங்க பிரசங்கி 1 கடைசி, பிரசங்கி 1 கடைசி 18. அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்பு உண்டு, அறிவு பெருத்தவன். ரொம்ப படித்தவனுக்கு பூரா என்ன வந்துடும் சொல்லுங்க, நோய் வந்துடும். ரொம்ப படித்தவங்களுக்கு பூரா மூளை குழம்பிடும், நோய் வந்துடும். ஒன்று மென்டலி டிஸார்டர், மென்டலி கேஸு, இல்லைன்னா உடம்புல. நீங்கள் பாருங்கள், ரொம்ப படித்தவனுக்கு பூரா என்ன பெருகும், நோய் இருக்கும். இல்லை இல்லையா சொல்லுங்கள். நான் தான் கொஞ்சமாக படிச்சுட்டேன், எஸ்எல்சியோடு நிறுத்திட்டேன்டீங்களா, அப்படி சொல்லாதீங்க. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு, சலிப்பு. அதிக படிப்பு ஆபத்து. ஏன்னா இந்த அறிவு வர வர பெருமை வருது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமை வர வர அவர்கள் தேவனை அறியணும் என்ற அறிவு வராது, சத்தியத்தை அறிகிற அறிவு வராது. இதை கிறிஸ்தவ மார்க்கத்தை அல்லது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மட்டமாக நினைக்கிறார். அதனால தான் சொன்னார்,
உலக அறிவு ஆபத்து. உலக அறிவு ஆபத்து. பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பெருமையோடு சொல்லுவார், நான் ரொம்ப பேச்சு திறமை எனக்கு டாட்டாட்டும் படிப்பு, நான் படித்த அறிவாளியாக இருக்கிறேன் அப்படின்வார். யார்? பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், வாசிங்க 2 கொரிந்தியர் 11:6 அவர் சொல்கிறாரு, நான் கல்லாதவனாய், பேச்சு திறமையில் நான் இல்லாத கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே நான் கல்லாதவன். நல்லா படித்தவன். நான் படிப்பிலே கல்லாதவன் அல்ல, நான் படிப்பிலே திறமைசாலி. நான் நிறைய படிச்சிருக்கிறேன், படித்தவனாக்கும். அதனால தான் நிருபத்தில் வளைச்சி எழுதுவார். ஒரு சென்டென்ஸை ஸ்ட்ரைட்டாக புரிகிற மாதிரி சொல்ல மாட்டார். இதை சொல்லி அதை சொல்லி இப்படி வருவார். ரொம்ப படித்தவர், உண்மையிலே அறிவாளி. யார்? பவுல் அறிவாளி. இந்த திமிரில் தான் இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாமல் இருந்தவர். அது எப்படி? ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி மேசியாவாக இருக்க முடியும்? எப்படி கிறிஸ்துவாக இருக்க முடியும்? ஒரு சாதாரண ஆசாரி குடும்பத்தில் பிறந்தவன் என்று இயேசுநாதரை அவருடைய குடும்ப பேக்ரவுண்டை வச்சு மட்டமாக நினைச்சான். இவர் கிறிஸ்துவாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் மேசியா என்பதை எப்போ புரிஞ்சுக்கிட்டாரு? கர்த்தர் சந்தித்த உடனே. அதுக்கு பிறகு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்முடைய அறிவிலே இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை, அனுபவத்தில் தான் கண்டு. அவர் ஒரு போட்டார் பொடலீசருக்கு, அங்கே குதிரையிலேருந்து கீழே விழுந்தார். ஐயோ ஆண்டவரே, நீங்கள் யாருன்னே தெரியலையே. ஆண்டவரே நீர் யார்? அவர் பதிலும் சொல்ல மாட்டேன்ட்டார். நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசுனார். இயேசுவா? அவரை நான் எப்போ நான் அவங்க அப்பா காலத்தில் அவர் அப்போயே மறிச்சிட்டாரே. கிறிஸ்தவர்களை அடித்தால் என்னை அடித்ததுக்கு சமம். அல்லையா சொல்லுங்க. ஐயோ, இப்படி தெரியாமல் போச்சு. உண்மையான கிறிஸ்து நீங்கள் தானா? தெரியாமல் போச்சு. அப்போ படிப்பை வச்சு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியவில்லை. படிப்பு நமக்கு ஒரு அளவு தான் உதவி செய்யும். படிப்பை வச்சு நம்ம ஆரோக்கியமாய் வாழ முடியாது. படிப்பை வச்சு நாம் ஒரு சம்பாதிச்சிட முடியாது. படிப்பை வச்சு வாழ முடியாது. அதனால் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவ கிருபை தான் நம்மளை வாழ வைக்கும். அதனால தான் உலக அறிவு ஒரு அளவு தான் தேவை. அதுக்காக உலக அறிவு இல்லாமல் இருக்கவே கூடாது. உலக அறிவு தேவை. ஆனால் உலக அறிவு தேவை, அதை விட முக்கியமானது தெய்வீக அறிவு. எல்லாரும் சேர்ந்து வரலையா சொல்லுவோமா? தேவனை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, தெய்வீக அறிவு, அதுதான் ரொம்ப முக்கியம். இதைத்தான் இங்கே சொல்லுகிறார். எது? வாசிங்க பார்க்கலாம். 2வது அறிவு, தேவ அறிவை பற்றி பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 9 அதிகாரம் 10 2வது. முதல்ல உலக அறிவை பார்த்தோம், இப்பொழுது தேவ அறிவை பார்க்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அந்த சகோதரியோட சேர்ந்து சொல்லுங்க. பரிசுத்தரின் அறிவே. சொல்லுங்க. அப்போ எது அறிவு? உலக அறிவுல அறிவே இல்லை. நான் சயின்ஸில் அப்படி படிச்சிருக்கேன், நான் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்து அப்படியே சயின்டிஸ்ட் ஆகிட்டேன், இஸ்ரோவில் வேலை பார்த்து நான் சயின்டிஸ்டாக இருக்கிறேன். மூதேவி, இதெல்லாம் அறிவே? சொல்லுங்க. இது அறிவே இல்லை. எது அறிவுக்கெல்லாம் அறிவு? அது அறிவு தான். சயின்டிஸ்ட் ஒரு அறிவு தான், விஞ்ஞானம் ஒரு அறிவு தான். ஆனால் அந்த அறிவுக்கெல்லாம் அறிவு எது? பரிசுத்தரின் அறிவு. அறிவுக்கெல்லாம் அறிவு. பரிசுத்தரை பற்றிய அறிவு. யார் பரிசுத்தர்? இப்போ தானே சொன்ன அன்னைக்கு. தேவன், சேனைகளின் கர்த்தர். தேவன் பிதாதான், பிதாவாகிய தேவன் தான் பரிசுத்தர். அந்த பிதாவாகிய தேவனை பற்றிய அறிவு யாருக்கு இருக்கோ அவன் அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லு. சயின்ஸில் அறிவாளி, விஞ்ஞானத்தில் அறிவாளி, எல்லாத்தில் அறிவாளியாக இருக்காங்க. மேக்ஸில் அறிவாளி, அப்படியே சொன்னாலே போதும், அப்படி சொல்லிடுவார் கணக்கை. அப்படி மேக்ஸில் அறிவாளி. ரைட்டுங்க. உங்கள் அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி யார் தெரியுமா? பரிசுத்தரை பற்றிய அறிவு எவனுக்கு இருக்கோ அவர்கள்தான்
அறிவாளிகளுக்கெல்லாம். பரிசுத்தரை பற்றிய அறிவே அறிவுகளுக்கெல்லாம் அறிவு. பரிசுத்தரை பற்றிய அறிவு. அதனால தான் பைபிள் சொல்லிருக்கு, பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனர்களுக்கு அந்த அறிவை கொடுத்தார். ஞான அப்படி பாருங்க, பலசாலிகளை வெட்கப்படுத்த பலவீனருக்கு அந்த அறிவை கொடுத்து, படித்தவங்களை வெட்கப்படுத்த படிக்காதவங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கிறார். யாரை பற்றிய அறிவு? பரிசுத்தரை பற்றிய அறிவு. பரிசுத்த தேவனை குறித்த அறிவு வந்துட்டா நீங்கள் ஒரு அறிவாளி. அறிவாளிகள் மட்டும் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தேகம் வருது, நம்ம அறிவாளியே கிடையாது, நம்மளாம் அறிவாளியே இல்லைன்னு ஒரு சந்தேகம் வருது. அப்படி தானே? பரிசுத்தரை பற்றி அறிவு இல்லை, இருக்கா இல்லைன்னு இப்போ செக் பண்ண போகிறேன். உங்களுக்கெல்லாம் பரிசுத்தரை பற்றிய, பரிசுத்த தேவனை பற்றியதான அறிவு எவ்வளோ இருக்குன்னு இப்போ செக் பண்ணிட்டா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 19 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. உங்கள் ஆத்துமா பரிசுத்தரை பற்றிய அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்படி என்றால் ஒரு ஆத்துமா ஆண்டவரை குறித்த அறிவோடு இருக்க வேண்டும். ஆண்டவரை பற்றி அறிவோடு இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஆத்துமா தேவ அறிவு இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே தேவனை குறித்த அறிவு இருக்க வேண்டும். நீங்கள் அறிவில்லாத கிறிஸ்தவனாக இருந்தால் சங்காரமாவீர்கள். ஓசியா புஸ்தகம் 4 அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இப்படி போட்டால் தான் தூங்க விடாமல் பிரட்டிக்கிட்டே கிடப்பீங்க. ஓ, என்ன தூக்கம் வருது, பைபிளை பிரட்டிக்கிட்டே கிட, டக்கு டக்கு நிறைய வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓசியா 4:6, என் ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஆராதிக்கிற என் ஜனங்கள் அறிவே இல்லாமல், பரிசுத்தரின் அறிவே இல்லாததினால், பத்தியா? அப்போ அறிவு இல்லாவிட்டால் என்ன ஆயிரும்? ஏன் எத்தனை பைபிள் ஸ்டடி இருக்குது, எத்தனை பிரசங்க நேரத்தில் எந்திரிச்சு போகிறது, பைபிள் ஸ்டடிக்கு வராமல் போகிறது. அப்போ நீ பரிசுத்தரின் அறிவை, வசனத்தை பாருங்க, பரிசுத்தரின் அறிவை வெறுத்தாய், அறிவை வெறுத்தாய், பரிசுத்தர் ஆண்டவரை பற்றிய பிரசங்கத்தை வெறுத்தாய், ஆண்டவரை பற்றிய அறிவை வெறுத்தாய். இதனால தான் உனக்கு சங்காரம். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ளே பரிசுத்தரை குறித்த அறிவு நமக்கு இருக்கணும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 34ஆம் வசனத்தில் கேட்டுங்க, பிரட்டிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு மாதிரி ட்ரைனிங் என்னைக்கு இருக்காது. இங்கிட்டு கேட்டு அங்கிட்டு கேட்டு எழுது, புரட்டு, உட்காரு, தூங்க வருது. இன்னைக்கு இனிமேல் தூங்க விடுவேன்னா வச்சுக்கிறேன். வாசிங்க. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். சிலர், இப்போ எல்லாரும் வாசிங்க, சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. அப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவன் யார் என்று சொல்ல தெரியாத, நாங்கள் கிறிஸ்டியன், நாங்கள் பிறந்ததுலேருந்து கிறிஸ்டியன், 3 தலைமுறை எங்கள் தாத்தா காலத்திலே நாங்கள் சர்ச்சில் சேர்ந்துட்டோம். ஆட்டி அடப்பா, தேவன் யாருன்னு கேட்டால் தெரியல. தேவன்னா யாருன்னே தெரியல. தேவன் யார், பிதா யார், இயேசு யார், குமாரன் யார் தெரியல, சொல்ல தெரியல. அப்போ உங்களுக்கு தேவனை குறித்த என்ன இல்லை? அறிவே இல்லை. கிறிஸ்தவன் சொல்லி தேவ அறிவில்லை. இப்படித்தான் ஒரு பாஸ்டர் தன் பிள்ளைகளுக்கே பைபிள் சொல்லி கொடுக்காம, அவருக்கு 2 ஆம்பளை பிள்ளை, ஒப்புனி பினகாஸ். பாஸ்டர் பேர் ஏலி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. விட்டுவண்ணா பரட்டு. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த எல்லா வசனத்தையும் நானே சொல்லி சொல்லி. ஏலியின் குமாரர் பிசாசு மக்களாக இருந்த, பேலியால்னா யாரு? பிசாசு மக்களாக இருந்தார்கள். அவர்கள் யாரை அறியாத பாஸ்டர் பிள்ளை, கர்த்தரை அறியாத பிள்ளைகள். ஒரே அவங்க அப்பா பாஸ்டருங்க, யாரு? ஏலி பாஸ்டர், ஆசாரியன். ஆனால் அவர் மகன்களுக்கு என்ன தெரியல, கர்த்தர் யாருன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில்
பெற்றோர் கிறிஸ்தவன், நல்லா ஜெபிக்கிற பெற்றோர், நல்லா ஆண்டவரை தேடுறாங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா சர்ச்சுக்கு ஒழுங்கா போறாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியல. அப்படி என்றால் தேவனை குறித்த அறிவு இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளில் சர்ச்சுகள் மூடி கிடக்க காரணம் என்ன? தங்கள் பிள்ளைகளுக்கு சரியா கர்த்தரை சொல்லிக் கொடுக்கல, பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்பலை, ஒழுங்காக கர்த்தரை பற்றி ஒன்று இவங்களும் வீட்டில் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இது அம்புட்டு தண்ணி அடிச்சுட்டு சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு கிடக்குங்க. லீவ் ஆனால் போய் குளத்தில், பீச்சில், ஸ்விம்மிங் பூலில் ஆடிக்கிட்டு கிடக்கிறதுங்க. இது பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கலை. கடைக்கு போய் பீஸா, பர்கரு, அது இதுன்னு போட்டு கரமுறை பர்கர், பீஸா, கரமுறைன்னு தின்னுக்கிட்டு தெரியறது தான் லாய்க்க ஒழிய ஒன்றும் அந்த வேலைக்கார ஜனங்க, அந்த அமெரிக்கா ஜனங்கள் ஒன்றுமே பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்காம இன்றைக்கி அதுக்கெல்லாம் சர்ச்சுக்கு போகாதனால சர்ச்சு பூரா என்ன செஞ்சு கிடக்கு, மூடி கிடக்கு. இங்கேருந்து வேலைக்கு போன நம்ம வயலுக அதை வாங்கி அரே ராமா அரே கிருஷ்ணா கோயிலாக மாற்றுறான், அந்த கோயில் இவன் முஸ்லீம்கள் பள்ளிவாசலாக மாற்றுறான், சீக்கியர்கள் அவங்க இதாக மாற்றுறான். இப்படியே குறைஞ்ச விலைக்கு கட்டடம் பூரா விலைக்கு வந்து கிடக்கு. போய் நம்ம 2 கட்டடம் வாங்கி போட்டாலும் நல்லா தேர் இல்லையா சொல்லுங்கள். சர்ச்சு பூரா மூடி கிடக்கு. ஒருத்தர் நூல் நிலையமாக வச்சுருக்கான், ஒருத்தர் கடைகளை கட்டி விட்டுருக்கான், உள்ள சர்ச்சுக்குள்ளே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். யோசித்து பாருங்க எப்படி கிடக்கு சர்ச்சு. அது புல்பீட்டு அதெல்லாம் காட்டுறாங்க, இங்கிட்டு கீழே உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சேர் போட்டு டீ கடை போட்டு வியாபாரம். எப்படி கிடக்கு? ஏன்? கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை குறித்த சொல்லுங்க அறிவில்லை. என் ஜனங்கள் அறிவில்லாதபடியால் சங்காரமாகி கிடக்கிறார்கள். நீங்களும் கர்த்தரை குறித்த அறிவில்லாவிட்டால் நாளடைவில் உங்க குடும்பம் என்ன செய்யும்? சங்காரமாகும். சாத்தான் அழிச்சிருவான். சாத்தான் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை அழிச்சிருவான். ஆகாத கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழியுது. குடும்பத்தில் பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் கண்ட கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி குடும்பம் சீரழிஞ்சு கிடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தரை குறித்த, தேவனை குறித்த அறிவில்லை. சரி, தேவனை குறித்த அறிவை அடைய என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்ய வேண்டும்? வாசிங்கள் நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனை, பரிசுத்தரின் அறிவை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? நீ உணர்ந்து, இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை. அப்போ தேவனை அறியும் அறிவை கண்டடைய என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் வசனம். ஞானத்தை, புத்தியை, ஆண்டவரே என்னை அழைக்க பழகணும், ஜெபிக்க பழகணும். அழைப்புக்கு அடையாளம் என்னது? ஜெபி. ஞானம் யார்? இயேசு தான் ஞானம். அவரே ஞானமும் மீட்புமாய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. சாலமோன் கேட்டாரே, ஞானத்தை தாரு, அறிவை தாரும் கேட்டாரு. கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. அவருக்கு ஞானத்தை கேட்டார், ஞானத்தை கொடுத்தார். அறிவை கேட்டார், அறிவை கொடுத்தார். நீங்களும் நானும் அறிவை கேளுங்க. பரிசுத்தரின் அறிவு, தேவனை குறித்த அறிவை கேளுங்கள். என் கர்த்தர் அங்கிருந்து நமக்கு ஞானத்தையோ அறிவையோ கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். தந்திருக்காரு, கொஞ்சம் தான் தந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இயேசு யாரு, பிதா யாரு, இருக்கா? அறிவு இருக்குல்ல? ஒன்றுமே இல்லாதவங்களும் இல்லை, இருக்கிறனால சர்ச்சுக்களை இருக்கும். தேவனை பற்றிய அறிவு இருக்குது. ஆனால் இந்த அறிவு போதாது. இந்த அறிவில் என்ன செய்யணும்? ஒரு குழந்தை இடத்துல போய் உங்கள் அப்பா எங்க, உங்கள் அப்பா யார்? சின்ன பிள்ளைகள் அதான் கேட்பாங்க. உங்கள் அம்மா யார்? இவ்வளோ தான் சொல்ல தெரியும். அம்மா யாருன்னா கையை காட்டி தான் சொல்லும். கொஞ்சம் வளரும்போது அந்த பிள்ளை அந்த அம்மான்னு அவங்கள கூப்பிடும். யார்? அம்மா. எங்கிட்ட திரும்பிக்கிட்டு யாருன்னு கூப்பிடும்? அப்பான்னு கூப்பிடும். அதுக்கு பிறகு அதுக்கிட்ட போய் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னா சரி, அவ்வளோதான். அது அறிஞ்சது. அப்பா யாருன்னு ஐடென்டி காட்டத்தான் தெரியும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்காங்க. ஏசு, உங்கள் சாமி யார்? புரியுதா? மிஞ்சி போன ஏசப்பா, இந்த ஒரு வார்த்தை தான் தெரியும். அதுக்கு பிறகு ஒன்றுமே தெரியாது. அப்போ இன்னும் நீங்கள் தேவனை பற்றிய அறிவிலே என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க.
கொலோசியர் 1:10. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவன் தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்ய வேண்டும்? வளரணும், விருத்தி அடையணும். என்ன கேள்வி தேவனை பற்றி கேட்டாலும் சொல்லத்தணும். உங்கள் தெய்வம் யாரு? வானத்தையும் உண்டாக்கணும். உங்கள் தெய்வம் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்காருன்னே தெரியல, கேட்டு வேணா சொல்கிறேன். சின்ன பிள்ளைகள் இங்கே இருக்கார், இப்படி நெஞ்சில் அடிச்சு சொல்லுங்க. இங்கே இருக்காருன்னு சொல்லுதா, பரலோகத்தில் இருக்காருன்னு சொல்லுது. எங்கே இருக்காரு தெளிவாக சொல்ல தெரியணும். எங்கும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு எங்கே இருக்கார்? எங்கே இருக்கார்? இங்கே இருக்காராம். சொல்லுதான் இங்கே இருக்காருன்றதா, நான் பிதாவின் வலது வருஷத்தில் இருக்காருன்னு சொல்கிறதா? எங்கும் இருக்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருக்க? அப்போ அறிவு இருந்தால் இதெல்லாம், இந்த டவுட்டுக்கெல்லாம், இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல யோசிக்கவே மாட்டோம். ஆகவே நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும்? வளரணும், வளரணும். தேவனை அறிகிற அறிவிலே வளரணும். சர்ச்சுக்கு வந்து சும்மா உட்காந்து பாட்டை மட்டும் பாடினா போதாது, காணிக்கை மட்டும் போட்டால் போதாது. நீங்கள் தேவனை பற்றி அறிவிலே என்ன செய்ய வேண்டும்? வளரணும். அதனால தான் ஏசப்பாவே சொல்லிட்டு போனார் 17 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், யோவான் 17:3, யோவான் 17:3, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அங்கிருந்து அனுப்பி வச்சு இயேசுவையும் அறிந்து கொள்ளுவதே. அப்போ 2 பேரையும் அறியணும். யாரார? பிதாவையும் குமாரனையும். ஒன்றான போச்சு போச்சு சொல்லுங்க உங்க வாயால. பொய் தேவனா? கொஞ்சம் அசந்தியானா இப்படி தப்பு தப்பாக தான் வரும் வாயில. அப்போ புரிஞ்சுக்கங்க, உங்க தெய்வம் யாரு? மெய்யான தேவன். அவர் மெய்யான தேவன். உங்களால் தைரியமா சொல்லுமா, என் தெய்வம் தாயா மெய்யான தெய்வம் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீங்கன்னா கையில் இது வாங்குவீங்களா? விக்கிரகத்துக்கு படைச்சதை வாங்கி சாப்பிடுவோமா? ஏன் பொய்யான தெய்வத்துக்கு படைச்சதை நான் ஏன் திங்கணும்? ஏன் தெய்வம் பொய்யான தெய்வத்தை எதுக்கு நம்ம போய் கூட நிற்கணும்? பொய்யான தெய்வத்துக்கு எதுக்கு பொங்க வைக்கணும்? பொய்யான தெய்வத்துக்கு எதுக்கு தீவார்த்தனை காட்டணும்? புரியுதா? பொய்யான காரியம்னு தெரிஞ்சால் நம்ம செய்யலாமா? செய்வோமா? அப்போ அந்த அறிவு இல்லை. அதனால தான் மெய்யான தெய்வத்தை குறித்த அறிவு இல்லாதனால தான் பொய்யான தெய்வத்தை ஒத்து போகிறோம். எல்லா சாமி ஒன்று தான். ஒரு கிறிஸ்தவ வாயில் வரலாமா? ஒரு கிறிஸ்தவ வாயில் எம்மதமும் சம்மதம். உன்னிட்ட எவன்டா சம்மதம் கேட்டான்? உனக்கு எதுக்கு எம்மதமும் சம்மதம்? உங்கள்கிட்ட சம்மதமே தேவையில்லை, நீ நரகத்துக்கு போ. ஒரு கிறிஸ்தவன் வாயில இந்த வார்த்தை வரலாமா? நம்முடைய தேவன் மெய்யான தேவன். அவரை குறித்த அறிவு நமக்கு தேவை. இந்த அறிவு இல்லாத கிறிஸ்தவன்லாம் நாளடைவில் இருளாகி நாசமாக போயிடுவான்னு நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. எடுங்க வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர்களோ தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். தேவனை அறிந்து கொள்ளுகிற ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர்களோ, அடுத்த வசனம் டக்கு டக்குன்னு வைடா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? அவர்களோ தேவனுடைய காரியங்களை அறியாதபடிக்கு, அடுத்து டக்கு டக்குன்னு கொண்டு வா, நேராவது 21, அவர்களை தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தேவனை சரியாக. அப்போ தேவனை ஏன் மகிமைப்படுத்தலை? தேவனை சரியா அறியலை. சரியா தேவனை அறிஞ்சிருந்தா தேவனை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். அப்போ தேவனை அறிந்தார்கள், சரியா அறியாததினால் கடைசி வரி சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயம். முடிச்சிருவோம் சாப்டர். அப்போ
கடவுளை தேவனை அறியணும், சரியா அறியணும். சரியா அறியாவிட்டால் அறகுறையா அறிஞ்சுக்கிட்டு வந்தோமா, கும்பிட்டோமா, காணிக்கை போட்டோமா, போனோமா அப்படின்னு அறகுறையா இருந்தால் உங்களுடைய இருதயம் நாளடைவில் அது எப்படி இருளடையும் சொல்லித்தரேன். உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குன்னு பார்த்துக்கங்க. அத்தனை ரூமுக்கு என்ன போட்டு வச்சுருக்கோம்? லைட்டு போட்டு வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் என்ன செய்ய படுக்க போகும்போது ஒவ்வொரு ரூமாக லைட் என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்கள், ஆஃப் பண்ணிக்கிறோம். எல்லா ரூமே விட்டுருங்க. கடைசியில் நீங்கள் படுக்கிற ரூமில் இருக்கிற லைட்டையும் ஆஃப் பண்ண மாட்டீங்களோ? ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ மொத்தத்தில் வீடு என்ன செஞ்சிடும்? இருட்டாயிடும். இப்படி தான் ஒவ்வொரு பகுதியாக ஆஃப் பண்ணிட்டு வருவார் ஆண்டவர். உனக்கு இருக்கிறதான வியாபாரத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் ஆஃப் ஆகிடும். அப்புறம் பிள்ளைகளால் வர்ற ஆசீர்வாதம் ஆஃப் ஆகிடும். அப்புறம் உழைப்பால் வருகிற ஆசீர்வாதம் ஆஃப் ஆகிடும். இப்படியே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி மொத்தத்தில் லைஃபே புரியுதா? இப்படியே ஒவ்வொரு இப்போ உடனே தெரியாது, நான் சர்ச்சுக்கு தானே போகிறேன், எனக்கு எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படியா நீ நாளடைவில் இப்போ ஒன்றும் தெரியாது. நீ தேவனை சரியாக அறியாமல் இருக்க இருக்க உன்னுடைய வாழ்க்கை இருளடைஞ்சிடும். இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் வீட்டில் மறுதளிக்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் ஏன் ஆண்டவர் ஒழுங்காக கும்பிடலைன்னா அவர் கர்த்தரை சரியாக அறியவில்லை, சரியாக தேடவில்லை. அதனுடைய விளைவு அவருடைய வாழ்க்கை என்ன அடைஞ்சிருது? இருளடைஞ்சு. அதைத்தான் அவர் சொன்னார் தீத்து புஸ்தகத்தில் 1:16 தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார். எனக்கு இயேசு தெரியும், எனக்கு எங்க தேவன் பரலோகத்தின் தேவன் என்று வாயிலே அறிக்கை பண்ணுகிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கை இருளாகிக்கிட்டே வர்றது தெரியல. இப்படி இருளான உடனே கடைசி வரி சொல்லுது, அந்த நடுவில் அவரை மறுதலிக்கிறார்கள். மறுதலிக்கிற கிறிஸ்தவனாக இருக்கான். மறுதலிக்கிற கிறிஸ்தவன். ஏன் நீ ஏன் விக்கிரகத்துக்கு படைச்சது இது பண்ணுற? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவங்க கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறது சும்மா கொடுக்க வேண்டியதானே? சந்தனம் குங்குமம் எதோட வச்சு பத்திரிக்கையில் தடவுறது, அப்புறம் கையில் கொண்டு இது சந்தன இதை கொண்டு வச்சு கொடுக்கறது. இது என்னது? நம்ம இது என்ன கிறிஸ்டியன்னு யோசிங்க. ஏன் உலகத்தை இது அவனே சினிமாக்காரன் சந்தனம் குங்குமம் அங்கே மணக்குது, போ எங்கே இங்கே மணக்குது, அங்கே மணக்குது, அங்கே மணக்குது, அங்கே போ, அங்கே பிசாசுக்குள்ளது. அது அவன் தான் அதை விரும்புவான். இங்கே நாமே சந்தனமாக இருக்கோம். ஆமே, நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நற்கந்தமாக இருக்கிறீர்கள், சந்தனமாக இருக்கும். அல்லையா சொல்லுங்க. ஒரு விசுவாசி இதெல்லாம் ஒன்று கம்பேர் பண்ணக்கூடாது. வீட்டிலையே என்ன செய்கிறது? கோலம் போடுறது, வீட்டுக்குள்ளேயே அதை கொண்டு வர்றது. ஒரு புதுசாக வீடு கட்டினா போய் சந்தனத்தை குங்குமத்தை வீட்டில் என்ன செய்கிறது? பூசுறது, மா இலையை கட்டி தொங்க விடுறது. என்னத்துக்குது உலக மக்கள்? அப்போ உனக்குள்ளே என்ன அறிவு இல்லை? தேவனை குறித்த அறிவிலே நீ வளரலை. இன்னும் நீ யாராத்தான் இருக்கிற? பிசாசை குறித்த அறிவு, அதைத்தான் கட்டணும், அதைத்தான் வைக்கணும், அதைத்தான் பண்ணணும். இன்னும் அந்த அறிவிலே தான் இருக்கிறீங்க. புரிஞ்சதா? அல்லையா சொல்லுங்க. நீ வாஸ்து பார்க்கணும், அப்புறம் இந்த படி இப்படி வைக்கணும், கீழே ஒன்று வச்சு மேலே வைக்கணும், அப்படி வைக்கணும், 2 படி வைக்கக்கூடாது, 3 படி வைக்கணும், அப்படி இதெல்லாம் என்னத்துக்கு? 2 படினா ஏசு உள்ள வரமாட்டாரா? ஹலோ, அவரே சொல்கிறார். நம்ம விசுவாசிகளுக்கு காரணம் என்ன? இன்னும் அவர்கள் தேவனை குறித்த அறிவில்லை. தேவனை குறித்த அறிவு இல்லாவிட்டால் நீங்கள் அப்படியே இருளடைஞ்சு போவீர்கள். இருளடைய ஆண்டவரையே என்ன செய்கிறவங்களா மாறிடும்? மறுதலிக்கிற கிறிஸ்தவனை மாறிடும். மறுதலிக்கிறோம். அப்படியே வெளியே போட்டிருந்த சிலுவை இப்போ எங்கே போயிடும்? அவங்கள யாரையும் கண்டவுடனே, சொந்தக்காரங்களை கண்டவுடனே தூக்கி சிலுவையை உள்ளே போட்டுக்கிட்டு கிறிஸ்தவர் இல்லாத மாதிரி நடிக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் என்னது? ஹலோ, மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
கழுத்தில் கிடந்த சிலுவையை ஒழிக்கிறாய்னா நீ என்ன செய்கிற? மறுதளிக்கிறாய். கையில் வாங்கி கயிறுகளை கட்டுறாய்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ராசி கயிறு. என்ன ராசி கயிறு? உனக்கு இயேசுநாதரே ராசியானவர் இருக்கார். வேண்டாமா அவரு? நீ இந்த கயிறை கட்டினா அவர் வெளியேறிடுவார். இது ஒரு வகையாக என்ன செய்கிறாய்? மறுதளிக்கிறாய். தேவனை குறித்து அறிவு இல்லாததனால் நீங்கள் தேவனை என்ன செய்கிறீர்கள்? மறைமுகமாக மறுதளிக்கிறீங்க. மறைமுகமாக மறுதளிக்கிறீங்க. புரிந்து கொள்ளுங்கள். மறுதளிக்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்து 2 தலைமுறை 3 தலைமுறை கிறிஸ்தவனாக இருந்துட்டு ஒரு இந்து விக்கிரக முறைப்படி கல்யாணம் நடத்தி வைக்கிற உன் பிள்ளைக்குன்னா நீ கிறிஸ்துவை என்ன செய்கிறாய்? மறுதளிக்கிறாய். இதுக்கு இந்த மறுதளிக்கிற காரணம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளே இருதயம் என்ன செஞ்சிருக்கு? இருளாகிக்கிட்டு வந்திருக்கு. நீ வெளியில் பெரிய கிறிஸ்தவன் வாய் பேசி பிரயோஜனம் இல்லை. நீ கத்தற்ற உன்னுடைய விசுவாசத்தை காட்டு, உன்னுடைய அறிவை காட்டு. ஏன் இந்த செய்தி? தத்தளிப்புக்கு காரணம் என்ன? அதான் செய்தி. தத்தளிப்பு உன் கையிலிருந்து என்ன செய்வேன்? நீக்குவார். இந்த தத்தளிப்புக்கு காரணம் என்ன? நீ தேவனை குறித்த அறிவில்லாமல் இருக்கிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, தேவனை அறிகிறோம். 2வது எந்த அறிவு நமக்கு தேவை? ஒன்று தேவனை குறித்த அறிவு, the knowledge of God. The second, knowledge of will of God. வாசிங்க கொலோசியர் 1:9. சீக்கிரம் எடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் 5 நிமிஷம் கூட தூங்க விட மாட்டேன். கடனுங்க கொஞ்சம் தூங்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஆள் கண்ண முடிச்சு. கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. 2வது அறிய வேண்டிய அறிவு சொல்லுங்க. அவருடைய சித்தத்தை குறித்த அறிவு. முதல் அறிவு தேவனை குறித்த அறிவு. 2வது அறிவு தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு. இந்த அறிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். அதில் நிரப்பப்பட வேணும். தேவனுடைய சித்தம்னா என்ன? சித்தம்னா சித்தி சித்தப்பா அப்படியா? சித்தம்னா என்ன? சித்தம் ஆங்கிலத்தில் வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம். என்னது? தேவனுடைய விருப்பத்தை அறிகிற அறிவு. எதை தேவன் விரும்புகிறார்? இந்த அறிவு ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு எங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு எது பிடிக்கும், எதை அவங்க விரும்புவாங்க, இதை அறிஞ்சு வரையில் வாங்கிட்டு வரலைன்னா அவன்லாம் பிள்ளையா? அப்பாவுக்கு சுகரு சொல்லுங்க, அப்பாவுக்கு சுகர்னு தெரிஞ்சு ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்தா இவன் யாரு? இவனை என்ன சொல்ல? நான் வேலைக்கு போயிட்டு லீவுக்கு வந்திருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு என்ன வாங்கிட்டு போகிறேன்? ஸ்வீட் வாங்கிட்டு போகிறேன். அவங்க சுகரை சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு என்ன கேஸு? அப்போ தன் தகப்பனுக்கு எது பிடிக்கும், எதை சாப்பிடுவாங்க, எது அவங்களுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு நீ வாங்கிட்டு வரலைன்னா நீ ஒரு பிள்ளையா? இப்போ நம்மளை பார்த்து கேட்குற, உங்கள் தேவனுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் செய்யாவிட்டா நீங்கள்லாம் தேவனுடைய நல்லா தான் கேட்டுக்கிறீங்க. நம்முடைய தேவனுக்கு எது பிடிக்கும், எது தேவனுடைய சித்தம்? 1 தெசலோனிக்கேயர் 4:3. இன்னும் யாரும் எடுத்துருக்க வேண்டாமா? 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அதுவே தேவனுடைய, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்போ தேவனுடைய சித்தம், விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும். எது தேவனுடைய சித்தம்? We want to be a holy people because he is a holy God. நான் தேவனுடைய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அப்போ நம்மகிட்ட கடவுள் எதிர்பார்ப்பது பரிசுத்தம், the holiness, பரிசுத்தம். அப்போ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு பரிசுத்தமாக இருக்க முயற்சித்துட்டா அவருக்கு பிடித்த மனதை செய்கிறோம்னு அர்த்தம்.
அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, இந்த அதே மாதிரி சண்டை கிண்டை போடாமல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தோத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அதுதான் தேவனுடைய, அப்படிலாம் வசனம் இருக்கா? இருக்குது, வாசிங்க. 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அடுத்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து பற்றியலா என்ன பிரச்சனை வந்தாலும் பதிலுக்கு பதில் சண்டை போடாமல், பதிலுக்கு பதில் பேசாமல், வாயை பொத்திக்கிட்டு என்ன வந்தாலும் என்ன சொல்லணும்? தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். எல்லாவற்றுக்கும் என்ன செய்யுங்க? தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. இதுதான் பிதாவுடைய தேவனுடைய சித்தம். சொன்னால் சொல்லிட்டு போ, என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, என்ன வேணாலும் சொல்லிக்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பதிலுக்கு பதில் இல்லை, நான் 4 வார்த்தை கேட்டு வைக்கணும். இப்படி கேட்காட்டா இன்னும் நிறையா சொல்லுவாங்க. நாக்கை பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற நாக்கை அவன் பிடிங்கிட்டு போயிடுற மாதிரி சண்டை ஓட்டுரும். 2 சண்டை நார். இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் கேட்டுக்கிறார், அவர் கேட்டு வைப்பார், அவர் திருத்திக்கிறார், அவர் பார்த்துக்கிறார், அவர் எல்லாத்தையும். நீங்கள் மௌனமாக இருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. இதுதான் தேவனுடைய சித்தம். இதை புரிஞ்சுக்கிட்டா பொண்டாட்டி புருஷனுக்குள்ளே சண்டை வராது, பக்கத்து விட்டு சண்டை வராது, உங்களை குறித்ததான சண்டை சொந்தத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள வராது, அக்கா தங்கச்சிகளை சண்டை வராது. என்னென்ன எடுக்கணுமோ எடுத்துக்கன்னு தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் தீமையை சகிக்க பழகி தோத்திரம் சொல்லி பழகுங்க. இப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு தேவ சித்தம். இந்த மாதிரி தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலே இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ இந்த தேவ சித்தம் வரும்? இந்த தேவத்தை அறிய முடியும். அதே வசனத்தை திரும்ப வாசிப்போம். கொலோசியர் 1:19. சீக்கிரம் 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 சீக்கிரம். 2 தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 2 சொல்லணுமே. 1:9னா 1:21 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா எடுக்கிறீங்க நீங்கள்? வாசிங்க ஃபஸ்ட்டு. ஜெபம் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் சொல்லுங்கள். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே. அப்போ தேவ சித்தத்தை அறியணும்னா 2 காரியம். 1 எல்லா ஞானம், ஆவிக்குரிய விவேகம். உலக விவேகம் இருக்குது. எப்படிடா சண்டை இழுக்கலாம் அப்படி சொல்கிறது மாதிரி சொல்லி 2 அர்த்தத்தில் சொல்லி சண்டை இழுக்கிறதுக்கெல்லாம் விவேகமாக சண்டை இழுப்பாங்க. நான் உங்களை பற்றியா சொன்னேன்? நான் அங்கேயில் சொன்னேன். அது விவேகமாக பேசி விவேகமாக சண்டை இழுத்து சண்டை மூட்டி விடுறது, சண்டை இழுத்து விடுறது, அதுலலாம் விவேகம். இது பேர் உலக விவேகம். நீங்களோ எந்த விவேகத்தில்? ஆவிக்குரிய விவேகம். என்ன விவேகம்? விவேகம்னா என்னென்னு தெரியுதா? பஸ்ஸு மெட்ராஸுக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு ஓடுது. என்ன பஸ்ஸு? விவேகம் பஸ். ஆனால் விவேகம்னு பேர், விவேகம் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு போவாங்க. ஒரு தடவை அதில் போயிட்டேன். அதனால் ஒரு சரியான படி பேசஞ்சரை எடுத்துக்கொண்டு போய் சரியானபடி கொண்டு போய் இறக்கி விடுறதுனால தான் அந்த பஸ்ஸுக்கு பேர் என்னது? அப்படி செய்கிறவனுக்கு பேர் ரொம்ப விவேகமாக இருக்காங்க. அதே போல் தான் நம்ம ஆவிக்குரிய விவேகம். எப்போ ஜெபிக்கணும், எப்போ பைபிள் வாசிக்கணும், எப்போ பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும், எப்படி இது பண்ணணும், எப்படி குடும்பத்தை கொண்டு போகணும், எப்படி கர்த்தருக்குள்ளே வைக்கணும் குடும்பத்தை. இப்படிப்பட்ட வெறும் விவேகம் இல்லை, ஆவிக்குரிய விவேகம். சொல்லுங்கள். ஆவிக்குரிய விவேகத்தோடும் ஞானத்தோடும் இருந்தால் உங்களுக்கு எது கிடைச்சிரும்? தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு கிடைச்சிடும். அப்போ ஒரு விசுவாசி தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு அடைய வேணும்னா ஞானமும் விவேகமும் தேவை. 3வது சீக்கிரம் எடுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் குறுக்கு வலியுது நெளியுது. அடாடாடாடா பாஸ்டர் முடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி. இந்த முடிச்சிடும். இந்த கடைசி உருண்டை உருட்டி வச்சுருக்கு பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதுக்கு. உருண்டையும் 2 உருண்டை தான். முடிங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? முதல்ல சொன்னேன் தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். 2வது சொன்னேன் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே வளருங்கள். 3வது இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு மனுஷனுக்கு இயேசு யாருன்னு தெரியணும்.
தேவனை யாரும் பார்க்க முடியாது. அவர் ஒருவரும் பார்க்கக்கூடாத இடத்துல இருக்கார். யார்? தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கார். அதனால் நம்ம காணக்கூடிய தெய்வம், பார்க்கக்கூடிய தெய்வம் யார் என்றால் இயேசு தான். அப்போ இந்த இயேசு யாருன்னு முதலாவது தெரியணும். அந்த இயேசுவை குறித்த அறிவு நமக்கு முதலாவது தெரியணும். நம்ம போய் ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி சொன்னால் இயேசு யாருன்னு நமக்கு சொல்ல தெரியணும். நமக்கு இயேசுவை பற்றி அறிவிலே நாம் என்ன செய்யணும்? வளரணும். உங்கள் இயேசு யார்? தெரியல, எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. நீங்களே இயேசு யாருன்னு சொல்ல தெரியணும். இயேசு யார்? கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தவர் இயேசு. மதம் ஸ்தாபிக்க வந்தார். கிறிஸ்தவருடைய கடவுள் இயேசு. அப்படி சொல்லலாமா? இது உலகம், அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு, அவ்வளோதான். அப்படி சொல்லக்கூடாது. இவர் உலக இரட்சகர், இவர் உலகத்தை உண்டாக்கினவர், மனுக்குலத்தை படைத்தவர், அண்ட சராசரத்துக்கு கடவுளாக இருக்கிறார். மரியாள் வயிற்றில் பிறந்தாப்புல மனுஷனாயிட முடியுமா? மனுஷனாக வந்தார், அவ்வளோதான். அவர் மனுஷன் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் பைபிளை குட்டி கிறிஸ்துவை குறித்ததான அறிவில் நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். அல்லையா? சொல்லுவீங்களா? சரி, இதை பற்றி இதோட கொஞ்சம் இருக்கட்டும், நேரமாகி போச்சு. இன்னும் கடைசி 4வதையும் சொல்லி முடிச்சிடறேன். வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம். ஏன்னா நிறைய அதை பற்றி இயேசுநாதர் அறிவை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அங்கே குழம்பு கறி வாங்கிட்டு போகணும், கறிக்கடை மூடிடுவானே, எலும்பு கிடைக்காமல் போயிருமோ அப்படின்னு ஒரு மாதிரி நெளிகிறது தெரியுது. கறிக்கடையை கொஞ்சம் லேட் பண்ண சொல்லியிருக்கேன், தைரியமாக இருங்க. சொல்லுங்கள், வாசிங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். அப்போ 4வது அறிய வேண்டிய அறிவு சத்தியத்தை குறித்த அறிவு. முதல்ல சொன்னேன், தேவனை குறித்த அறிவு, தேவனுடைய சித்தத்தை குறித்த அறிவு, இயேசு கிறிஸ்துவை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு. இப்போ எது சத்தியம்? எது சத்தியம்? யோவான் 17:17. டக்கு டக்கு டக்குன்னு இப்படியா? ராஜபாளையம் சர்ச்சு சுறுசுறுப்பாக இருக்கணும். யோவான் 17:17. இனிமேல் வேகமாக வாசித்தா பரிசு கொடுக்கப்படும். உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எது சத்தியம்? கையில் பையில் வச்சிருக்கீங்களே, இதுக்கு பேர் என்னது? இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் சத்திய வசனம். இந்த பைபிளுக்கு பேர் என்னது? சத்திய வசனம். இந்த சத்தியத்தை அறியணும். பைபிள் நாலேஜ் ஏதாவது இருக்கா? இந்த பைபிள் என்னன்னு தெரியுமா? யார் எழுதுனதுன்னு தெரியுமா? எத்தனை புஸ்தகம் இருக்குது தெரியுமா? யார் யார் எழுதுனாங்க தெரியுமா? எதை பற்றி எழுதியிருக்கு தெரியுமா? இந்த சத்தியத்தை அறிகிற அறிவிலே நீங்கள் என்ன செய்யுங்க? வளருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை குறித்த அறிவு இருக்கணும். அப்போல்லோ என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வேதாகம அறிவிலே வல்லவன். ஆமென். நீங்கள் இந்த வேத அறிவிலே, இந்த வேதத்தை குறித்த அறிவிலே வல்லவர்களாக வேண்டும். வல்லவர்களாக இந்த வேதத்தை நல்லா படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. அப்போ தான் உங்களுக்கு மனசில் நிற்கும். இது மனசில் நிற்கவே அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் ஏன் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக பைபிள் படிச்சுட்டே இருக்குன்னா மறக்கும், படிக்கும், படித்து திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். நீங்கள் திரும்ப திரும்ப படித்தா தான் இது அப்படியே மனசில் நிற்கும். இந்த வேத சத்திய அறிவிலே வளருங்கள். எழுந்திருப்போம், நேரம் ஆயிடுச்சு.